ஆணைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிவதம் நாடு வில்லனை பாட முன்னே வந்தர் கணபதியே முன்னே வந்தர் கணபதியே சொல்லியே வில்லனை பாட முன்னே வந்தர் கணபதியே முன்னே வந்தர் கணபதியே சுந்திமுகத்தோனையப்பனே விநாயகனே விநாயகனே நல்வரம் தந்துருவ கணபதியே நல்வரம் தந்துருவ கணபதியே சுந்திமுகத்தோனையப்பனே விநாயகனே விநாயகனே நல்வரம் தந்துருவ கணபதியே நல்வரம் தந்துருவ கணபதியே சொந்தத்தமன் சொல்லியே வில்லனை பாட முன்னே வந்தருவ கணபதியே முன்னே வந்தருவ கணபதியே கலைவாணி தருவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்ட வரம் தருவாய் அம்மா கேட்ட வரம் தருவாய் மணிகலைவாணி தருவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்ட வரம் தருவாய் அம்மா கேட்ட வரம் தருவாய் சொந்தத்தமன் சொல்லியே வில்லனை பாட முன்னே வந்தருவ கணபதியே முன்னே வந்தருவ கணபதியே எல்லாம் வெல்ல ஆமா விநாயக பெருமானை ஓஹோ மனமொழி மெய்களினால் சரியன்ன கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி பெரியோர்களே தாய்மார்களே ஓஹோ சகோதரர்களே சரியன்ன அண்ணன் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் வில்லிசை குழுராகிய நாங்கள் முதற்கண் வணக்கத்தை கூறி வணக்கம் வணக்கம் உலகத் தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தம்பியவர் நாங்கள் சின்ன பிள்ளைகளடா போ நீங்களோ தம்பி தோற்றத்தாலையிலே அப்போ அப்ப அறிவாலை அதுதானே அண்ணா பார்த்தனா கலையை கற்றுக்கொண்டிருப்பார்கள் ஓம் அண்ணா. எனவே எட்டின் எழுத்தறியோம் எழுதும் வாகை நாம் அறியோம் எட்டின் எழுத்தறியோம் எழுதும் வாகை நாம் அறியோம் எழுதும் வாகை நாம் அறியோம் பாட்டின் பொருள் பாடும் வகை நாம் அறியோம் பாட்டின் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம். எனவே நிகழ்வை ஆற்றுகின்ற போது ஏற்படுகின்ற சரி சொற்பிழை பொருட்பிழை எக்குற்றம் இருப்பினும் அவற்றை உங்கள் பேரறிவால் ஏற்று மன்னித்துக் கொள்கிறன கூறிக்கொண்டு அன்புக்குரியவர்களே உங்களைத்தான் இன்றைய இளம் தலைமுறையாகிய நாங்கள் வில்லிசை என்கின்ற கலையினை உங்களுக்கு முன்னால் ஆற்றுகின்றோம் என்றால் அதற்கு காரணமானவர் வில்லிசை கலையின் முடிசூடா மன்னன் வில்லிசை புலவர் கலா வினோதன் சின்னமணி ஐயா அவர்கள் என்பது மிகையாகாது. உண்மைதான் அண்ணன். வில்லிசை என்கின்ற கலையினை தனது ஆற்றல் ஆளுமையினால் வளர்த்தெடுத்து வாழ வைத்த எங்களுடைய மானசீக குருவை முதற்கண் வணங்கி கதைக்கு வருகிறோம். அண்ணே வந்தம் பாடி பணிந்தம் என்ன கதை சொல்ல போறீங்க மட்டும் சொல்லலையே அண்ணன். என்ன கதை என்றாலும் பரவாயில்லை அண்ணன். ஒரு பொம்புல கதையா சொல்லுங்க அண்ணா கேட்போம். ஆம்பளை கதை என்ன உனக்கு பிடிக்காதோ? சும்மா பொண்ணு அது காத்து போன விசுக்கோத்து மாதிரி சும்மா சப்பண்டல்ல அண்ணன் இருக்கும். அப்ப பொம்பளை கதை என்ன உடனே வரதான் முட்டுக்காண்டி கஜான் மாதிரி கொஞ்சம் சூடா இருக்கும் அண்ணன். ஓ சூடாதான் இருக்கும். ஓ போக மண் கடிவடையாக திட்டியும் வலுப்பு அது அப்ப பாப்பமடாப்பா இஜக்கம் இருக்கும் நல்லா சூடாத்தான் இருக்கும். ஓமண்ண நான் இன்றைக்கு சொல்ல போற கதை காலத்தால் முற்பட்டதொரு கதை.
அப்ப பழைய கதை. ஓமண்ண. அட தம்பி, ஓ. பழைய கதை தான். ஆனா இன்றைக்கு தேவையான கதை. தேவையான கதை. தெவிட்டாத கதை. தெவிட்டாத கதை. காலமெல்லாம் கேட்கக்கூடிய புளிக்காத கதை. அப்ப நல்ல சீனி போட்ட கதை போடுறாங்க. அப்படியே என்ன? ஆஹா. ஓ. காலத்தால் அழிக்க முடியாத கதை. ஆமா. அதிலும் பெண்கள் எல்லாம் கேட்டு பெருமைப்பட வேண்டிய கதை. அப்ப ஆம்பளைகள் நாங்கள் கேட்டு அவமானப்பட வேண்டிய கதையே. அதானே. ஆஹா. அப்ப ஆண்கள் எல்லாம் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய கதை. ஆமா. அங்கீகரிக்கப்பட வேண்டிய கதை. ஓஹோ. அப்ப எடுத்து விடுங்கோவன் என்ன கேப்பம் உங்களோட கதையோடுக்கா? இளங்கோ அடிகள் அருளிய கதை. இளங்கோ அடிகள் அருளிய கதை. சிலப்பதிகாரம் என்னும் கதை. சிலப்பதிகாரம் என்னும் கதை. நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை. நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை. கண்ணகி என்னும் பெண்ணின் கதை. கண்ணகி என்னும் பெண்ணின் கதை. கற்பின் மகிமை சொல்லும் கதை. கற்பின் மகிமை சொல்லும் கதை. நல்ல கதை, நாங்கள் சொல்லும் கதை. நாங்கள் சொல்லும் கதை. அதாவது ஓ. எங்கள் தமிழெண்ணை இருக்கிறாளோ, ஓமண்ண. அவள் அழகான 5 நகைகளை அணிந்திருக்கின்றாள். ஓமண்ண. மூக்குத்தி, சிமிக்கி, நெக்லஸ், அகல காப்பு, மற்றதென்ன தாலி கொடி புரோஜ். என்ன ஒரு 5 திருப்பி சொல்லு. தாலி கொடி புரோஜ். அட தம்பி, ஓமண்ண. அந்த காலத்துல ஓ. கணவன் கட்டின தாலிய ம். அடுத்த வெண்ட கண்படக்கூடாது ஓ. அத மூடி மறைச்சு வச்சாங்கடாப்பா. உண்மைதான் என்ன. இப்ப அதுக்கு ஒரு புரோச்ச போட்டு ஓ. விளம்பரப்படுத்துறாங்கடாப்பு. ஓமண்ண. அட்வர்டைஸ்மெண்ட். தங்கள்கிட்டையும் கிடக்கண்டு காட்டினோம். ஓமண்ண. நீங்க சொல்ற மாதிரி இல்லாம இல்ல அந்த நகை. அப்ப நீங்க சொல்றது எந்த நகை? நகை என்ன? அவள் அணிந்தது ஓ. தலையிலே சிந்தாமணி, ஆமாம். காதிலே குண்டலகேசி, ஓஹோ. கையிலே வளையாபதி, சரிங்க. அறையிலே அருணாக்கொடி. ஓமண்ண. இந்த சின்ன வயசுல கட்டினது என்ன மறையில உனக்கு இல்லையே. அண்ணன் கிடக்குது அண்ணன் இன்னும். அறையிலே மணிமேகலை, ஆமாம். காலிலே சிலப்பதிகாரம். ஓஹோ. அண்ணே, என்னென்ன ஒரு விளக்கமா சொல்லுங்க. அதான் அண்ணன். தலையிலே சிந்தாமணி, மகுடம், காதிலே குண்டலகேசி, தோடு, கையிலே வளையாபதி, காப்பு, அறையிலே மணிமேகலை, ஒட்டியானம், காலிலே சிலப்பதிகாரம், சிலம்பு. அண்ணன் சிலம்பு இலங்குது கேட்டியலே. காலிலே அணிந்தாலே சிலம்பு. ஓமண்ண. அந்த சிலம்பினுடைய சிறப்பு பற்றிய கதை. அப்ப கால் கதை. ஆஹா. அப்ப முழு கதை. முழு கதை. கண்ணகியின் காலில் இருந்த சிலம்பின் சிறப்பையும் ஆமா. அதன் வரலாற்றையும் ஓஹோ. இசையிலே சொல்ல முன்வருகிறோம். சரி, எடுத்து விடுங்கோண்ணா கேப்ப முழுக்க. ஆகா ஆஹா ஆகா, ஆஹா. அற்புதம் ஓமண்ண. அற்புதம். அற்புதம் அண்ண. பச்சை மலையில் ஓடும் அருவி. அண்ண அருவி ஓடுது அண்ண, அருவி. உச்சம் தொலைவில் பாடல் குருவி. அண்ண 2 குருவி வாடுது பாத்தியலே, 2 குருவி. தப்பி தவம் வாங்கி கூட்டம். அண்ண மான் கூடி ஜோடி ஜோடியா தான் என்ன ஓடுது, ஜோடி ஜோடியா. ஆகா ஆஹா ஆகா. ஆஹா. அண்ணன் இது எந்த விடம் அண்ணே? ஓமண்ண. மனநீதி கண்ட நாடு, மாசற்ற நல்ல நாடு, மாசற்ற நல்ல நாடு, வள்ளலாம் சிவி மன்னன் வாழ்ந்து புகழ் பெற்ற நாடு, வாழ்ந்து புகழ் பெற்ற நாடு, சோழ நாடுதே, காவிரி பாயும் நாடுதே, சோழ நாடுது, காவிரி பாயும் நாடுது, சோழ நாடுதே, காவிரி பாயும் நாடுதே, சோழ நாடுது, காவிரி பாயும் நாடுது.
நீதி கண்ட நாடு, ஆமாம். மாசற்ற நல்ல நாடு, ஓஹோ. வள்ளலாம் சிவமன்னன் வாழ்ந்து புகழ் பெற்ற நாடு, சரிங்க. சோழ நாடுது. காவிரி பாயும் நாடுது. செங்கோன்மையும் செல்வச் செழிப்பும், ஆமா, கல்வியும் கலைகளும், ஓஹோ, வணிகமும் வாழ்வாதாரமும் சரிங்க. சிறந்து விளங்குகின்ற சோழ நாட்டிலே சோழ நாட்டிலே காவிரி ஆறு பாய்ந்தோடி ஓமண்ட கடலோடு சங்கமிக்கின்ற இடத்திலே ஓ, ஒரு அழகான பட்டினம். அப்படி என்ன பட்டினம் அண்ணன்? காவிரி பூம்பட்டினம், காவிரி பூம்பட்டி நம்ம கடலோர பட்டினம், கடலோர பட்டி நம்ம காவிரி பூம்பட்டினமாம் கடலோர பட்டினமா, காவிரி பூம்பட்டி நம்ம கடலோர பட்டினமா இது கடலோர பட்டினமா இது கடலோர பட்டினமா. காவிரி பூம்பட்டினம் ஆமா, இது கடலோரத்திலே இருந்ததாலே ஓஹோ, பெரும் பெரும் வணிகர்கள் எல்லாம் வருவார்கள். சரி என்ன அதனாலே இது இது வணிகநிறை பட்டினமா, பட்டினமா, வணிக நிறை பட்டினமா வளமான பட்டினமா இது வளமான பட்டினமா இது வளமான பட்டினமா. வணிகநிறை பட்டினம், ஆமா. வளமான பட்டினம், ஓஹோ, காவிரி பூம்பட்டினம். ஓமன். இந்த காவிரி பூம்பட்டினத்திலே ஓ, 3 வகையான வணிகர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆர் என்ன அவையல்? இப்பர், ஆமாம். கவிப்பர், ஓஹோ. பெருங்குடியர், சரிங்க. இப்பரண்டா குறைந்த செல்வமுடையோர், அப்ப லோ கிளாஸ், கவி பெரண்டா நடுத்தர செல்வமுடையோர், அப்ப மிடில் கிளாஸ், பெருங்குடியரண்டா. பெருங்குடியர் என்றால் பெரிய குடிகாரர்களோட. அடி, இந்த பெரிய குடியாரில் 2 வகை இருக்கு, உனக்கு தெரியும்? அப்படி ஆ, என்ன அது 2 வகை? ஒன்று பார் குடியாரனடாப்பா, சரி, மற்றது அலுமாரி குடியாரனடாப்பா. கொஞ்சம் பொறு. ஓ, இதுல யார் பெரியாக்கள்? பார் குடியாரன் தாண்டாப்பா பெரியாள். ஏண்டா? பாருக்கு போவான்டாப்பா, சரி, போத்தில வாங்கி அடிப்பான், ஓ, குடிப்பான், வெறிப்பான், கூத்தும் அடிப்பானடாப்பா. ஆ, அவன் ஒரு நேர்மையான ஆளடாப்பா. பொறு பொறு பொறு. அப்போ இந்த அலுமாரி குடியார் அவதான் உங்க பிரச்சனை குடிய ஆக்கள். ஏண்டாப்பா? போத்தில தாங்களும் வாங்க மாட்டினோம், ஆ, வேறு யாரையும் கொண்டு வச்சு போத்துல வாங்கி போட்டு ஓ, அலுமாரிக்க நல்லெண்ணெய் போத்திலோட போத்துல இந்த போத்திலையும் வச்சுட்டு ஆ, ஆ. இரவு பிள்ளையில நித்திரையாக்கி போட்டு மேனேஜிட்ட சொல்றது கொஞ்சம் பாத்தாமாண்டு. அப்ப அவாவும் லைட்டா வாப்பாவும் முதல் வேண்டாமண்டு தாண்டாப்பா சொல்லுவா. முதல் எல்லாம் வேண்டாம் தான் சொல்றது. பேந்து ஒட்டே சிப்புல அடிச்சாலும் அடிச்சு போடுவாடாப்பா. இதுதானப்பா இந்த நாட்டுல பெரிய பெரிய இடங்கள்ல நடக்கு. ஓ. ம். அறிவுகளே ஓமண்ண அப்படியெல்லாம் இல்லையப்போ. அப்ப பெருங்குடியர் என்றால் ஓ. நிறைந்த செல்வமுடையோர். அட, அப்போ இந்த பெரிய பணக்காரர் இந்த பீஸா கேஎஃப்சி என்று போய் புழுங்குறாங்களே என்ன. இப்படியான பெருங்குடி மரபிலே ஆமாம். ஒரு சிறந்த வணிகேசன் வாழ்ந்து வந்தானா. ஓஹோ, ஆர் அண்ணே அவன்? வானம் போல் வணங்கிடும் வள்ளல் மாணாக்கன் மாதவ செல்வன், வானம் போல் வணங்கிடும் வள்ளல் மாணாக்கன் மாதவ செல்வன், மாணாக்கன் மாதவ செல்வன், மாணாக்கன் மாதவ செல்வன், மேனானில் செய்ததவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே, மேனாளில் செய்ததவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே. மாணாக்கன் என்ற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். ஆமா. அவன் நிறைந்த செல்வத்துக்குரிய அதிபதி. சரி என்ன? எல்லா வளங்களும் இருக்குதடா, ஓ, ஆனால் ஒரு குறை. என்னென்ன எல்லா வளமும் இருக்குது அன்றியன் பேந்த அதுக்குள்ள ஒரு குறை என்றியன் சும்மா போட்டு குழப்புரியல் அண்ணன் எல்லாரையும். தம்பியவ ஓ, ஒட்டுக்கும் குழம்பாங்கடாப்பா. பின்ன சொல்லுங்க அவன் என்ன. அட தம்பி, ஓ, என்னதான் கோடீஸ்வரனோ கோடீஸ்வரியோ, சரி, பணக்காரனோ பணக்காரியோ, ஓ, வீட்டுக்காரனோ வீட்டுக்காரியோ, ஓ சரி. மன்ன மன்னனோ மென்னியோ, மன்னியோ, ஓ மன்ன மென்னட்டு மேனிசி. சீயா. ஆ. அட தம்பி, ஓ, என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும்டாப்பு ஓ மன்ன எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். பொறுங்கொன்ன பாரன். ஆ, இப்போ எனக்கு என்ன குறைய நெஞ்ச பேரும். உனக்கு எல்லாமே குறையாதான் கிடக்கும்.
அட தம்பி ஓமண்ண அது சிலது வெளியில தெரியுமடா ஆ. சிலது வெளியில தெரியாதப்போ அப்ப ஸ்கேன் பண்ணி பாப்பமே என்ன ஒருக்கா போய் ஓ போய் ஸ்கேன் பண்ணி பாப்ப ஓமண்ண ஒரு வருத்தத்தை கண்டுபிடிக்க போய் ஓ 1000 வருத்தத்தை எழுதி தருவாங்க. அப்ப வேண்டாம் அண்ண எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் அண்ண இந்த மாணாக்கன் ஆமாம் குழந்தை இல்லை என்ற கவலையோடு அந்த சுமையை சுமந்து கொண்டு ஒரு நாள் கப்பலிலே போகின்றான். குழந்தை இல்லத்தானே அதுதான் இந்தியாவுக்கு போறான் இந்தியாலாண்டா இருக்கிறான்டா அப்போ ஹோம் என்ன அப்ப கனடாக்கு போறான் போல உனக்கு சொன்னவனே இல்ல என்ன இங்க நாடு சரியில்லை வெரி பேட் உங்களுக்கே தெரியும் தானே அதானே. அப்ப கனடால போய் செட்டில் ஆக போறான் போல ஓ அண்ணே இங்க காவாசி போட்டுது இன்னும் வேறவாசி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு பார்த்தோம் நிக்குது விளையாட்டு வரலாம் அண்ணன் எந்த மச்சாலும் போட்டாலும் அடே அவன் பெரிய வணிகனடா ஓம் அண்ணன் கனடாவையே வேண்டக்கூடியவன் அண்ணன் அப்ப எங்க போறான் போட்டு விடுங்க நீங்க கதைய சொல்லுங்க அண்ணன் கப்பல் புறப்படுகிறது. பேருந்து என்னென்ன கேலிலோ எல்லம்மா ஏலவளே கேலிலோ தத்தை நாம் ஏலவல்லே ஏலம்மா ஏலவல்லே ஏலம்மா ஏலவல்லே பங்கண்ண சிங்கண்ண பாய் மரங்கட்டி பங்கான திங்கான பைமரங்கட்டி சிங்காகவே நின்று சுங்கான் பிடித்து திங்காகவே நின்று சுங்கான் பிடித்து நாட்டுக்கரம்புகள் இளவிலை ஏற்றி நாட்டுக்கரம்புகள் இளம்பிலை ஏற்றி பங்காகவே கப்பல் போகுதடா கடலில் பங்காகவே கப்பல் போகுதடா கடலில் கேலிலோ தத்தை நாம் ஏலவல்லே ஏலம்மா ஏலவல்லே ஏலையிலும் ஐலசா ஏலையிலும் ஐலசா ஐலசா ஏலையிலும் ஐலசா ஐலசா இப்படியாக கப்பல் நடுக்கடலை அடைந்தது. அண்ணே அண்ணே நடுக்கடல்னு சொல்றியல் பார்த்து போங்கோ உனேக திமிங்கலங்கள் முதலியல் இருக்கும் பார்த்து மெல்லமா போங்கோ ஓம் அண்ணன் அடி அறிவு ஓ அங்க மேலடா என்னென்ன அடி அழகு ஓமன் அங்க பாருடா என்னண்ணே பட்டியடா அண்ணன் ஓம் அண்ணன் ஒரு பெட்டி மிதந்து வந்து கொண்டிருக்கு ஓமன் அண்ணன் அதை தொடாதீங்க ஒண்ணு அதுக்குள்ள என்ன கிடக்குதோ தெரியல தச்சு தவறி வெடிச்சு கடிச்சுதண்டா இல்லாட்ட கதையும் குளோஸ் தண்ண ஓமன் அடி அழகு ஓ ஒரு கை நின்று பாப்பமடா பொருங்கோட்டை வாரன் என்னண்டு நான் பாக்குறேன் அண்ணன் என்னடா துறக்கட்டே திரவடா அண்ணன் என்னடா துறக்கட்டே திரவடா அண்ணாய் அடே திரவடா துறக்கிற முருங்க அண்ணன் என்னடா அண்ணன் என்னடா அண்ணன் ஓ என்னடா குழந்தை அண்ணன் குழந்தையோ ஓம் அண்ணன் என்னடா குழந்தை பொறுங்கொன்ன பாக்குறேன் அண்ணன் ஓ பொம்புல புள்ளி என்ன ஆனந்தப்பட்டான் ஓம் அண்ணன் ஆச்சரியப்பட்டான் பேந்து என்ன கப்பலை திருப்பி காவிரிப்பூப்பட்டினம் வந்தான் ஆஹா குழந்தையை மனைவியின் கையிலே கொடுத்தான் ஓம் அண்ணன் அவளும் ஓ வாரி தூக்கி மார்போடு அணைத்தாள் ஆஹா
என்னடா குழந்தைக்கு எத்தனை மாதம் அண்ணே? ஓம் அண்ணே. ஏன் அது உனக்கு? இல்லை அண்ணே, பிறந்த குழந்தைய 3 மாதத்துக்கு முன்ன நிமித்தி தூக்கக்கூடாது, அதுதான் கேட்டேன். அண்ணன் அப்போ பதியுங்க ஒண்ணு புள்ளைக்கு தச்சு தவறி பிட கடிச்சாலும் ஆனந்தம் கொண்டு அனைத்து தூக்கியவர்கள் ஓம் அண்ணன் அக்குழந்தையின் அழகை ரசித்தனர். வடிவான புள்ள போலையா? ஓமடா, வடிவான குழந்தையடா. அண்ணே, ஓ அப்ப மாணாக்கனுக்கு பின்னால பிரச்சனை கிடக்கு. ஏண்டா? வடிவான புள்ளையன்னு சொல்றீங்க, அதுவும் பொம்பளை புள்ளையண்டு வேற சொல்லுறீங்க. வளர வளர விட்டாங்களே எங்கட பொடியல் முன்னாலே கிளச்சு கொண்டு திரிவாங்க. நீ அங்க போட்டியடா. ஓம் அண்ணன் அழகான அந்த குழந்தையை கண்டவர்கள், அக்குழந்தையின் அழகை ரசித்தவர்கள், அக்குழந்தையின் கண்ணகைப்பை கண்டவர்கள். சரி அண்ணா, குழந்தைக்கு கண்ணகி என பேர் சூட்டினார்கள். சோக்கான பேர் அண்ணா. வடிவான கண்ணன்றதால கண்ணகி என்று பேர் வச்சிருக்கிறான். சூப்பர் அண்ணையா. அண்ணே ஓ அண்ணே, ஓ கோவிக்காதீங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட் அண்ணே. என்ன சொல்லு? இந்த பிள்ளைக்கு கண் வடிவண்டதால கண்ணகி என்று பேர் வச்சது. ஓ அப்ப மூக்கு வடிவா இருந்திருந்தா மூக்கி, பல்லு வடிவா இருந்திருந்தா பல்லி. அப்படி என்ன தம்பியவ இந்த பல்லி, தவளை, ஓணான், பாம்பு, பூச்சி அண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு வேங்கோ அண்ணா. இன்னும் புறாக்கிலே எனக்கு இங்கு கண்ணகி என்று பேசூட்டியவர்கள் அன்பாக வளர்க்கிறார்கள், சில்லமாக வளர்க்கிறார்கள். கண்ணகியும் நாளொரு மேனியும் பொழுதரு வண்ணமாக வளர்ந்து அவள் 12 வயதடைந்து பருவம் கண்டார். 12 வயதடைந்து பருவம் கண்டார். 12 வயதடைந்து பருவம் கண்டார். 12 வயதடைந்து பருவம் கண்டார். அந்த கண்ணகியால் தான் வளர்ந்தாள் களிப்புடனே. அந்த கண்ணகியால் தான் வளர்ந்தாள் களிப்புடனே. 12 வயதடைந்தாள். ஆமா, பருவம் கண்டாள். அப்ப என்ன சட் பண்ண தொடங்கிட்டான். என்னடா அப்பு, நான் பருவம் கண்டாள் என்று சொல்றேன். என்னடா புதுசா சொல்ற அண்ணன்? முந்தி தானே இந்த பருவம் கண்டால் வயசுக்கு வந்துட்டால் குந்திட்டாள் என்று சொல்றது. ஓம் அண்ணன், கொழும்புல வெளிநாடுகள்ல எல்லாம் அட்டன் பண்ணிட்டாள்னு சொல்றது. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாள். ஓம் அண்ணன், அதுவும் ஒரு வகையான சோதனை தான் அண்ணன். ஏஜ் அட்டன் பண்ணிட்டாள்னு சொல்றது என்ன? ஓம் அண்ணன், இப்ப மாடர்ன் வேர்ல்ட் அண்ணன். இப்ப இப்படி தானே என்ன சொல்றது? எங்க இருக்கு திருப்பி சொல்லு. செட் பண்ண தொடங்கிட்டான். கண்ணகி தான். ஆரோட ஆரோ ஒருத்தன் காயண்டு மெசேஜ் போட்டிருப்பான் தானே, என்ன சும்மா விடுவானே. அதுதான் நல்லா இருக்க விட மாட்டீங்கடா. ஓம் அண்ணன், தெரியாதலக்கும் சொல்லி கொடுங்கடா. அதுக்கு என்ன? கன்னி அழகு ஒரு தனி அழகு, அது கண்ணை கவரும் ஒரு பேரழகு. அது ஒரு ஷோக்கான வடிவண்ண. அண்ணே பாக்குறதே அதை மட்டும்தான் அண்ணன். அடே, பெண்களுக்கு இயல்பாகவே அழகு இருக்கடா தம்பி. சரி அண்ணே, அது அந்தந்த பருவத்துல தானா வரும். ஆனா அதுக்கிடையில நம்மட ஆக்கள் அதுகளை பழுதாக்குதலடாப்பா. எப்படி அண்ணன்? அப்பு, இந்த பூசக்கூடாதெல்லாம் பூசி மெழுகி, இந்த வெட்டக்கூடாதெல்லாம் வெட்டி அதை சுருட்டி கட்டி, இந்த அடிக்கக்கூடாத அடிச்சு அடுத்தவண்ட வைத்த பிரட்டி சத்தி எடுக்க வச்சு தின்னடா எனக்கு விளங்கில. தாண்டா வந்த அட, இந்த குளிக்காதாக்கள் அடிக்கிற செஞ்சு நீ அடிச்சோண்டு வருவேன், பக்கத்துல வரையலாம். அடே, அடியால அரை அடி உயர்த்தி அங்கும் இங்கும் வளைஞ்சி நெளிஞ்சு நடந்து. இது என்னடா தெரியுமே உதாவது உனக்கு? தாண்டாப்பா, இந்த மினி பஸ் வழிய போட்டுக்கொண்டு பெரிய விரல உள்ளக்கோ ஆளுகள் இந்த ஓட்டோண்டு வருவினா. அட, இந்த கீல்ஸ் இந்த கட்டையானாக்களை உயரமா காட்டுறது அதுதான் உள்ளதிலும் கெடுக்குதுலடாப்பா. சரியா சொன்னியல. கிட்டத்துல ஒரு கல்யாண வீடன், அடுத்த நாள் டைவோர்ஸ். ஏண்டா, பொம்பளைக்கு சமைக்க தெரியாதடா. சும்மா ஒண்ணு சமைக்க தெரியுமோன்னு கேட்டு கல்யாணம் கட்டுறேன்டா. உங்க அஜவாசி பேர் கல்யாணம் கட்டின வாடி இல்லையா?
இது வேற பிரச்சனை. என்னடா பிரச்சனை? கல்யாணம் பேசி பொம்புல பார்த்து ஓ மணவரைக்கு வெறும் பெற்றைக்கும் ஓ அவன் பார்த்த புள்ளேன்ற நிறம் வேறு என்ன. ஆ வீட்டை போய் குளிச்சுட்டு வந்தால் வாத்தியலே ஓ எடுத்தான் பாவி பேருங்கோ புடரி அடியுண்டு ஓட்டம் பண்ண. என்னடா சாயம் போட்டுதே? ஓமண்ணு சொல்லிக்கண வடிச்சு காஞ்ச வேணாங்குத்தி மாதிரி. ஓ மண்ண எல்லாம் பூச்சு தானே உங்க. கொஞ்சம் அமர்த்தி வாசி அப்போ. ஏனென்ன யாரும் பேஞ்சு கடைக்காரங்களை பார்த்தாங்களா? நாங்க இருந்தா மாதிரி தாண்டா அப்போ. அண்ணன் அவங்களும் புழைக்க தானே என்ன வேணும். எல்லாரும் பூஜுங்கோ வடிவா பூஜுங்கோவா. ஆனால் கண்ணகி அழகு அப்படி அல்ல. அப்ப கண்ணகி அழகோ ஓ. ஒரு தனி ரதம். எப்படி என்ன? பெண்ணிருக்கும் அழகையெல்லாம் பேணி வைத்த பொற்குடமாம் பொற்குடமாம் விண்ணவர்க்கும் எட்டாத விளைந்திருக்கும் நிலத்தமுதாம் நிலத்தமுதாம் கண்ணிமிட்டம் கவள் பார்த்தால் கண்டவர்கள் மறப்பதில்லை மறப்பதில்லை. மண்மிதித்தம் மயில் நடந்தால் மண் கூட சிலிர்ப்பதுண்டு. சிலிர்ப்பதுண்டு. என்ன ஒரு கவலக்கமா சொல்லுவோம். ஓமண்ண அதாவது ஒரு பெண், ஓமண்ண அதுவும் பருவமான கன்னிப்பெண் ஓமண்ண எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஓ ஒரு பொற்குடத்துல வச்சு மாதிரி இருக்கணுமா. ஆஹா அது மட்டுமில்ல, ஓ அவ அப்படி கண்ணுமித்தி பார்த்தாளண்டா பார்த்தாண்டா பார்த்தவங்களால ஓமண்ண மறக்கவே முடியாது. ஏனண்டாவா கவளவு வெடிய அந்த கண். ஆஹா, அப்ப அவள் அழகான ஓமண்ண கண் ஓ பார்த்தாளண்டா ஓமண்ண பார்த்ததுதான். அப்படியே ஓடி போய் அவன் போன் நம்பரை வாங்கணும் போல இருக்கு மண்ண. எத்தனை பேர் போன் நம்பரை வாங்கி வச்சிருக்கிறாடா? அண்ணன் எரிச்சல் படாதேங்க ஒண்ணு, எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கோவன். தம்பி ஆ. நடக்கட்டும் அப்போ. ஓ இந்த டிவிகள்ல பேப்பர்ல எல்லாம் பேர் வராம இருந்தா சரி. ஓமண்ண இதை விட சிறப்பு எப்படி என்றால், எப்படி என்ன? மண் மிதித்தம் மயில் நடந்தால் மண் கூட சிலிர்ப்பதுண்டு. அதாவது ஓ அந்த கண்ணகி ஓமண்ண மண்ணில பாதம் வச்சு நடந்தாளண்டா, நடந்தாண்டா. அந்த மண் என்ன செய்யுமண்டா? என்ன செய்யும் அண்ண? கசில் இருக்குமா. அப்படி ஒரு அழகான பாதம், ஓ அழகான நட. ஆஹா ஃபீலி ஃபீலி. தம்பி ஓ இது கண்ணகி. ஓமண்ண இப்ப எங்கட பொம்பளைய நடந்தாங்கண்டா எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பம். பின்னால ஓரவங்க கவனமா போகணும். ஓ ஏண்டா பின்ன என்ன இங்காளி பக்கம் சிக்னலை போட்டு அங்காளி பக்கம் இல்லை திரும்பி போறாள. அதுதான் என்ன? அட தம்பி ஆ. நடந்து போறது எப்படி என்று கேக்குறேன்டா அப்போ. கொஞ்சம் பொறுங்க. ஆ இப்ப யாரையும் எங்கட பொம்பளையில் நடந்து போறதை காண்ற நீங்க. அதுதான் பக்கத்து கடைக்கு பான் நாங்க போறனாலும் மோட்டு சைக்கிளாம் போயிடும் முருகிக்கும். ஓமண்ண இப்படியாக ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஆமாம். அத்தனை இலட்சணங்களும் பொருந்திய கண்ணகிக்கு ஓஹோ. ஒரு நல்ல கணவனை தேடுகிறார்கள். நோ சான்ஸ். ஏண்டா? இல்லையாட்டு நல்ல கணவனை தேடினவன் நீங்கள அதான் சொன்னான். நீங்க நல்ல கணவன் மாதிரி இல்லையோ? இல்லவே இல்ல. எப்படி இல்லை என்றான் பேந்தென்ன அதான் அப்போ எப்படி என்று கேக்குறேன். அண்ணன் ஓ. அவர் அப்படி என்ற இந்த காலத்துல இந்த தடவுற போன் பாவிக்காதுட்டு ஆம்பளையா இருக்கணும் அண்ணன். அடே ஓ. நீ அப்படி வாரியாடா. ஓமண்ண அதுவும் சரிதான்டா. ஓ. அப்போ இப்ப அரைவாசி பெற்ற குடும்பத்தை ம். அதுதான்டா அள்ளி வைக்குதுடாப்பா. அண்ணன் ஓ. இந்த போன் கதைக்கிறத வச்சுக்கொண்டு ஓ. ஒரு ஆக்கள்கிட்ட களவு கண்டுபிடிக்கலாம் தெரியுமே உங்களுக்கு. எப்படி? ஒரு ஆள் 2 நிமிஷத்துக்கு மேல ஓ. நடந்து ஓ. அதுவும் சிரிச்சு போன் கதைக்கிறாரண்டு வெய்யுங்கோவன். ஆ. அவருக்கு பின்னுக்கு எங்கேயோ பெரிய அழுப்பு தொடங்கிட்டண்ண. ஆ. ஓமண்ணே அதுல இன்னும் ஒன்றண்ணே, ஆ. இந்த போனு ஆ. இந்த சும்மா மேச கதிரையில வைக்காம ஆ. ஒளிச்சு ஆ. அதையும் தேதப்பனுக்கு தெரியாம சைலண்ட்ல போட்டு வச்சு ம். முழிச்சு கொண்டு திரும்பினமல்லோ ம். அங்கேயும் பிரச்சனை தான். அண்ணன் ஆ. இன்னும் முடியல குடாக்குது. குடாக்கு, ஆ, ஆ. இடாபு 10-11 மணிக்கு மேல ஓ. இந்த போனுவல்ல டிங் டிங்கண்டு சத்தம் கேக்குதண்டு வெய்யுங்கோவன். ஓமடா. அங்கேயும் சந்தேகம் தான். ஓ எட தம்பி ஆ. எல்லாம் அனுபவம் தான். நடக்கட்டுமடா அப்போ. அண்ணன் ஆ. பல்லிரு கேக்கதானே என்ன பகோடா சாப்பிடலாம். அப்போ சப்புங்கோ ஆ, பல்லு கவனம். ஓ மண்ண. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் இந்த காலம். அப்ப நீங்க சொல்றது இந்த காலம் என்ன? கண்ணகிக்கு ஒரு சிறந்த கணவனை தேடி ஆமா. கல்யாணம் பண்ணணும் என்று ஆசைப்பட்டாங்க. ஓஹோ.
அதன்படியாக ஓமண்ண நாளும் அவன் மன்னனையொப்பான் நட்குடியில் செல்வம் மிக்க நாளும் அவன் மன்னனையொப்பான் நட்குடியில் செல்வம் மிக்க நல்ல குடியில் செல்வம் மிக்க நல்ல குடியில் செல்வம் மிக்க தேடி வரும் செல்வம் எல்லாம் செய்யகரம் செய்து வைப்பான் தேடி வரும் செல்வம் எல்லாம் செய்யகரம் செய்து வைப்பான் நாளும் அவன் மன்னனை போன்றவன் ஆமா நட்குடியிலே பிறந்தவன் ஓஹோ அப்படி யார் அவன் என்ன மாசாத்து வாணல் வணிகன் ஆமா 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 மாபேரும் தவத்து மைந்தன் ஆமா 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 தவத்து மைந்தன் ஆமா தவத்து மைந்தன் நேசத்து கோவலன் என்பார் நேரில்லா பேரழகென்பார் 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 மண்ணகம் பரவிய புகழால் மங்கையர்கள் ஏற்றுமளிலாம் மன்னகம் பரவிய புகழார் மங்கையர்கள் ஏற்றுமளிலா மாசாத்தவனுக்கு மகனாக பிறந்தவன் மண்ணகம் பரவிய புகழையுடையவன் கோவலன் எனும் பெயரையுடையவன் அப்ப வேர்ல்ட் ஃபேமஸ் போல ஆளா மங்கையர்கள் ஏற்கும் மொழினான் ஆ பெண்கள் எல்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடிய ஓமண்ண வடிவானவன் அப்ப என்ன 6 பேக் சிலிம் பொடி என்ன தலைய 2 பக்கமும் அடிச்சு வெட்டி காதிலோடு தோடண்ண உடம்பெல்லாம் பச்சை குத்தி கழுத்திலோடு கட்ட செயின் என்ன அதோட கேடிஎம் மோட்டர் சைக்கிளும் வச்சிருப்பார் போல ஓமண்ணே அதை நேர ஓடக்கூடாது சும்மா வெட்டி வெட்டி தான் ஓடும் ஓமண்ண உண்டா விட்டுட்டியல் என்னது என்ன கையில வாழ் ஐயோ உத தயவு செய்து பதியுங்க உத பார்த்தா பயமா இல்ல என்ன கிடக்குது அண்ணன் இப்பத்திய பிள்ளைகள் அப்படித்தான் என்ன பாக்குதுகள் கேக்குதுகள் அதைத்தான் நான் இங்க சொன்னான் நல்லது இப்படியாக அழகும் ஆளுமே நிறைந்த கோவலனுக்கும் மாசறு பெண்ணாம் கண்ணைக்கும் திருமணம் செய்வதற்காக நிச்சயம் செய்தார்கள் சரி என்ன ஊரெல்லாம் கல்யாணத்துக்குரிய செய்தி போகிறது எப்படி என்ன போகுது சோழ நாட்டு வழக்கம்படி ஆண்கள் எல்லாம் ஒருபுறமாகவும் அப்படியும் பெண்கள் எல்லாம் ஒருபுறமாகவும் அப்படியும் போறார்கள் போட்டு ஏன் என்ன வன்வே ஏண்டா இல்ல அங்க ஆம்பளைல எல்லாம் இப்படியும் பொம்பளைல எல்லாம் இப்படியும் அதான் வன்வே ஒன்று கேட்டு அடே அது ஒரு டிசிப்ளினான கன்றியடாப்பா அதுதான் இப்படி போயின அட உதுதானே நல்லது ஆம்பளைகளுக்கு சேஃப்டி அண்ணே இப்பத்திய காலகட்டத்தில் இவ்வளவையோட போறதை இயலுமான வேற தவிர்க்கணும் அண்ணே ஓமண்ணே ஏன் அப்போ இப்ப நாட்டுல இருக்கிற பொருளாதார பிரச்சனை கண்ணு தெரியும் தானே டாக்ஸையும் கூட்டிட்டான் 18% பவுனும் அந்த மாதிரி விலை இவ்வளவையோட போனா சும்மா அங்கினேக்க இங்கினேக்க கண்டுட்டு உண்டை கண்டுட்டு அதை வாங்கித்தான் நோட்டி அடிக்கிட்டோம் அதுதானே இதை விட நாங்கள் தனியா போறது பெட்டர் தம்பி சில நாளும் என்னோட கூட பழகுற இது எனக்கு சொல்லாம போட்டியடா அப்பு நீங்களும் இவ்வளோ நாளும் என்னோட கூட திடீரியல் கேட்காம விட்டுட்டீங்களே பாவம் நல்ல அனுபவப்பட்டிருக்கிறீர்கள் போடுறாங்க இங்கு கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தியானது மன்னர்கள் வந்தார்கள் வணிகர்கள் வந்தார்கள் வெளிநாட்டு பிரமுகர்களோட வந்தார்கள் அண்ணன் அப்போ இதுக்குள்ள ஒரு பொம்புளைகளும் பெரியலையே அடே தம்பி இப்படியாக எல்லோரும் வந்திருக்கின்ற சபையிலே ஓமண்ணே வேத பிராமணர்கள் வேத மந்திர மோத மங்கள வாத்தியம் ஓங்கி முழங்க கோவலன் ராஜகுமாரன் போல அலங்காரம் பண்ணி முத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட மணவரையிலே அமர்ந்திருக்கின்றான் மாப்புல வந்துட்டேன் ஆனா இன்னும் ஐயா வெறியில போல அப்ப பொம்புல வரையில நான் நினைக்கிறேன் பொம்புல வந்த கார் காத்து போட்டு அப்படி என்ன ஈனப்பு அபசூனமா கதைக்கிறீங்கள் அப்ப என்ன நடந்தேன்னு சொல்லுங்க அவன் என்ன சொன்னா தானே தெரியும் இப்பதான் கண்ணைக்கு அலங்காரம் நடக்குது அட அப்ப மேக்கப் காரி லேட் ஓமண்ணே தம்பி இப்ப எங்கடா மேக்கப் காரி வீட்டை வாரது அவன்ட வீட்டையடா கூட்டிக் கொண்டு இறக்க வேணும் ஓமண்ணே அதுவும் புட்டியப்புறம் 3 மணி கழும்பி தோஞ்சு போட்டு ஈரத்தலையோட கொண்டே விடும்
பாவமடா பிள்ளை. அப்பத்தான் அவ தண்ட மேக்கப்பு கேட்ட மாதிரி தலை துடைப்பாவும். அது பாவம் மனவரையில வலிக்கிட்டு வந்திருந்து நீ தெரியாம. இங்கு கண்ணைக்கு எப்படி அலங்காரம் நடக்குதுண்டா? எப்படி என்ன பார்த்துமா இருளத்து அவம்மா இருளத்து அவ வளபுற போல் கொண்ட கட்டி அவ வளர்பிற போல் கொண்ட கட்டி நெய்வாத்து மயிரிழத்து அவம்மா இருளத்து அவ வளபுற போல் கொண்ட கட்டி அவ வளர்பிற போல் கொண்ட கட்டி நெய்வாத்து ஆமா மயிரிழுத்து ஓஹோ வளர்புற போல் கொண்ட கட்டி சரி என்ன அந்த கண்ணகி கண்ணகி கட்டி வைத்த கொண்டையிலே அந்த கண்ணகியாள் அவள் சுற்றி விட்டாள் கட்டி வைத்த கொள்ளையிலே அந்த கண்ணகியால் அவள் சுற்றி விட்டாள் பூச்சரங்கள் அவள் சுற்றி விட்டாள் பூச்சரங்கள் கண்ணுக்கு மையிட்டு ஆமா கார்குடதனில் கனமல்லிகை சூடி ஓ பொட்டு நல்ல ரவிக்கையிட்டு சரி என்ன பட்டு நல்ல உடை உடுத்து கையிலே ஓ கழுத்திலே ம் தங்க வைர நகை அணிந்து அந்த கண்ணகி கண்ணகி மணவாளன் வருமுன் ஓ மணமேடை வருமுன் சரி அவள் அவள் சிலம்போசி லம்பணிந்து சிலம்பணிந்து காட்சி சிலம்போ தானணிந்து சிலம்போசி லம்பணிந்து சிலம்பணிந்து காட்சி சிலம்போ தானணிந்து காட்சி சிலம்போ தானணிந்து உங்ககிட்ட என்ன நடக்குமா மேக்கப் நடக்குது அந்த மாதிரி தானே அடியே ஓமடி அடியே ஓமடி இப்படி இருக்கடி படிவா தானடி இருக்கிற ஆனா ஒரு சின்ன குறையடி என்னடி குறை சொல்லுறேன்னு குறை நிற்கிறியோ இல்ல சொல்லு அடியே இந்த பிளவுஸுண்ட 2 கையுக்கும் இங்க மட்டும் நெட்டு வச்சு தச்சிருந்தா வேற லெவல் அடி நீ சிப்போடி ஆமாடி. அடி நெட்டு வச்சு தெக்காட்டிலும் நீ வட்டி உதாரணி அதுதான் அடி சிப்போடி ஓ இப்படியாக குனிந்ததலை நிமிராமல் சரி. பக்குவமாக ஓமண்ண மணமேடை வாராள் வந்தவள் வந்தவா அப்படியே கோவலன்ற மடியில இருந்து செல்ஃபி எடுக்கிறான் ஆறு கண்ணகிதான் கோவலண்ட மடியில இருந்தோம் பெண் என்ன வந்தாக்கற மடியில இருந்து எடுக்கிறது செல்ஃபி அடே ஆ. அன்றைக்கு கண்ணகி ஓமண்ண கோவலண்ட மடியில இருந்து செல்ஃபி எடுத்திருந்தா ஆ. இன்றைக்கு நாங்க இந்த கதையை சொல்லிருப்போமேடாப்பா ஓம் என்ன அவள் அப்படியான பொம்பளை இல்லடாப்பா ஓமண்ண அவ அடக்கொடுக்கமாக ஓ. பக்குவமாக ஓ. கோவலனுக்கு பக்கத்துல வந்து இருந்துட்டான் சரி எங்கே கொட்டு மேளம் கொட்டுது 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 மேளம் கூடவே நாதஸ்வர தாளம் கொட்டுது 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 மேளம் கூடவே நாதஸ்வரதாயம் கோவலன் எழுந்து மாங்கல்யம் பூட்டி கோதகண்ணையில் கோவலன் எழுந்து மாங்கல்யம் பூட்டி கோதைகள் நகிரங்கரம் பற்றி கோவலன் எழுந்து ஆமா மாங்கல்யம் பூட்டி போதோ கோதை தங்கரம் பற்றி சரி ஐயரை வலம் வந்து ஆமா அரசாணியை வலம் வந்து அம்மி மிதித்து ஆஹா அருந்ததி பார்க்கிறார்கள் சரி
வாழ்வளம் அன்புடன் மங்களமாய் மணி மண்டபம் தங்கி மங்களமாய் மணி மண்டபம் தங்கி இங்கிதமாகவே இருவரும் வாழ்ந்தார் இங்கிதமாகவே இருவரும் வாழ்ந்தார். இப்படியாக கோவலனும் கண்ணிகையும் ஆமாம். களிப்புற்று வாழ்ந்து வருங்காலத்திலே ஆம்பளை பிள்ளை ஒன்று பிறகுது, பொம்பளை பிள்ளை ஒன்று பிறக்குது, ஆம்பளை பிள்ளை பிறகுது, பொம்பளை பிள்ளை பிறக்குது, ஆம்பளை பிள்ளை பிறகுது, பொம்பளை பிள்ளை பிறக்குது, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை, பொம்பளை, ஆம்பளை, பொம்பளை, ஆம்பளை, 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 ஆம்பளை. நிற்பாடும். ஆள் முடிஞ்சு பொறு வாப்போம். ஜீவன் கிட்டாக்குதாடாப்பா. அப்ப நைஸா தட்டி எழுப்பு. அண்ணே அண்ணே அடே அண்ணே, நீங்களே மிச்ச கதையை சொல்லிட்டு போங்க. டே நல்ல சான்ஸடாப்பா, நீ சொல்லு கதையை கேட்போம். நான் சொல்றது ஓ நீ சொல்லடா. நீ சொல்றான் சரியா இருக்குன்னு சொல்லு. அடே ஓ நீ தான் அவருக்கு பிறகு அடுத்ததெல்லாம் இருக்கிற. ஓ இப்போ நீ தான் சொல்லணும், நீ சொல்லு. டே எனக்கு இந்த ஆசையெல்லாம் இல்லையடாப்பா, நீ சொல்லு குறைக்காம கதையை. அடே ஓ எனக்கு கதை சொல்ல தெரிஞ்சா நானேண்டா இதை தட்டி கொண்டு இருக்கிறேன். அடே அது தாண்டா எனக்கும் பிரச்சனை இங்க வேற. ம் 2 பேர்ல ஒரு ஆள் அங்கே இல்லை இருப்பா. ஆ அண்ணே நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானஸ்தன், அதுதான் அண்ணே. எங்களை கதை சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ம். நீங்களே சொல்லுங்க. ஓம் அண்ணே. போய்க்க. அறிவுகளே, ஓ. நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் இங்க நடக்கலையா? அப்ப இப்படியாக இவர்கள் இன்பமாக வாழ்ந்து வரும் காலத்திலே ஆ. அடே அறிவு, ஓ அங்க பாருடா. ஒரு புள்ள தா ரித்த ரித்த கிண்ண தக்க ரித்த ரித்த கிண்ண தா ரித்த ரித்த கிண்ண தரிகிட 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 தோம் தா ரித்த ரித்த கிண்ண தக்க ரித்த ரித்த கிண்ண தா ரித்த ரித்த கிண்ண தரிகிட 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 தாம். தா ரித்த ரித்த கிண்ண தரிகிட 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 தோம் தா ரித்த ரித்த கிண்ண தரிகிட 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 தோம். தரிகிட 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 தோம் தரிகிட 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 தோம். தரிகிட 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 தோம் தரிகிட 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 தோம். ஆஹா ஆஹா என்ன ஆட்டமடாப்பா. இந்த மாதிரி தாண்டாங்கடா. ஓ அவள்க கண் படுற பாட்ட பாட்டியடாப்பா. கண் என்னடா கண், ஓ காலை தூக்கி திரும்பினான். ஓ பார்த்த நீ யாது வாத்தாண்டாப்பா வாத்த நான். ஆளும் வடிவு ஓ ஆட்டமும் வடிவு தாண்டா. அதாண்டாப்பா. வா. இவாதான் ஓ காவிரி பூம்பட்டின கன்னிகையர் குலத்தில் காவிரி பூம்பட்டி நக்கணிகையர் குலத்தினில்லே மாதவினன் மங்கையராய் மாநிலம் முதித்தனவே மாதவினன் மங்கையராய் மாநிலம் முதித்தனவே ஊர்வசியின் அவதாரம் ஒப்பற்ற திருவுருவம் ஊர்வசியின் அவதாரம் ஒப்பற்ற திருவுருவம் பேர்பெற்று சீருற்ற பெருநடன மாதவியால் பேர் பெற்று சீருற்ற பெருநடன மாதவியால் பெருநடன மாதவியால். இவாதான் ஓ மாதவி சீப்போ. காவிரி பூம்பட்டினத்திலே ஆமா. கனியர் குலத்திலே பிறந்து ஓமண்ணே. 5 வயது முதல் ம். ஆடல் கலைஞை அறிந்த ஆடலரசி தான் இந்த மாதவி. அப்ப நல்ல ஆட்டக்காரி போலையா? இந்த மாதவி ஓ. ஒரு நாள் கரிகால் வல்லன் என்ற அரண்மனையிலே ஓமண்ணே. நடனம் ஆடுகிறாள். சரி. ஆட வந்தாள் ஆட வந்தாள் ஆட
ஆட வந்தால் ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தால் ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தால் அபிநயத்தொடிசை தாளம் முழங்கிட ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தால் ஆட வந்தால் ஆட வந்தால் இந்த மாதவியின் ஆடலை பார்ப்பதற்காக ஆமா. மன்னர்கள் வந்தார்கள், ஓஹோ. வணிகர்கள் வந்தார்கள், சரி என்ன எல்லோரும் வந்தார்கள். இந்த மாதவியின் ஆடலை பார்ப்பதற்காக ஓ கோலனும் வருகின்றான். ஆ மாதவியின் ஆடலை பூமண்ண கோலன் பார்க்கின்றான். பார்க்கட்டும் பார்க்கட்டும். முதல் ஒற்ற கண்ணால பார்த்தான், ஆ பிறகு மற்ற கண்ணால பார்த்தான். பேந்து ரெண்டு அண்ணையும் மூடிட்டு பார்த்தான். என்ன ஒன்றும் தெரியல. இல்ல இல்ல திறந்து பார்த்தான். ச்சே, அந்த மாதிரி தானே. ஓ இப்படியாக உள்ளது ஆடல் பாடல் அழகில் தன்னை பறி கொடுத்தான். சி இது என்ன வேலை என்ன ஏண்டா எத்தனை நாளைக்கு தான் உடைய முகத்தை பார்க்கறது. ஓ கொஞ்சம் வித்தியாசமா பாப்பமெண்டு தான். அப்படி என்ன நல்லா இருக்கடா உங்களோட கதை. ஓ மாதவி மணியணிந்தான் கோவலன். ஆமா. கேவலத்தை கேள்விப்பட்டால் கண்ணகி துளஞ்சுது கதை என்ன ஏண்டா இல்ல என்ன கண்ணை எங்க சரியான கோவத்திலே இல்ல நிக்கிறா. ஓமண்ண ஒரு கையில புலாக்குமாரும் மற்ற கையில தும்பு தடி. ஆ. கோவலன் துள்ளஞ்ச. ஆஹா, அப்ப என்ன சந்தோஷப்பட்டவா என்னண்டு இல்ல எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே கஷ்டப்படுறது. மாதவி வந்தா அங்கினைக்கு எனக்கும் கொஞ்சம் துணைதானே என்றுதான். ஓ ஓ, அவ பெரிய சின்னறைய கூட்ட ஆ. நான் குசினியையும் பிராந்தையும் கூட்டலாம். ஓ, அவ ஒரு சோறும் கறியும் வைக்க நான் ஒரு சம்பலும் சொதியும் வைக்கலாம் என்றுதான். ஓ, அவ உடுப்புகளை தோச்சு கீச்சு வைக்க நான் அதை மடிச்சு கிடச்சு வைக்கலாம். அவமண்ண ஒன்றுக்கு 2 பேர் இருந்தா வேலை சொன்னேன். அதுதானே ரெண்டு பேரும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறீர்கள் உடங்க. ஓமண்ண ஒன்றும் சரி வருது இல்லை என்ன. அப்ப கண்ணை என்னென்ன செய்தவா கண்ணகி கண்ணகி ஓமண்ண கணவனை விட்டு பிரிந்ததால் வான்மனை காணாத பயிரானால் பாடி வதங்கினாள், சோர்ந்து துவண்டாள். பொட்டு வைக்க தான் மறந்தாள், அவள் தான் மறந்தாள். அவள் புனிதனக தான் மறந்தாள், அவள் தான் மறந்தாள். பொட்டு வைக்க மறந்தாள், ஆமா. பூ வைக்க மறந்தாள், இந்த நகையெல்லாம் மறந்தாள். கணவன் பார்த்து ஆசைப்படாத எனக்கு இந்த நகையெல்லாம் இதற்கு. ஆனாலும் எனக்கு ஒரு நகை இருக்கிறது, அது கணவனிட்ட மாங்கல்யம், திருமாங்கல்யம். கணத்தனையும் என்றுணர்ந்தார் அவர் கணவனிட்ட மாங்கல்யம் தவிர வேறு எந்த நகையிலும் அணிய மாட்டேன். இன்று வருவார், நாளை வருவார், என் கணவர் என்னை விட்டு பிரிய மாட்டார், எப்படியும் வந்து விடுவார் என்று வாசல் வழி வந்து நிற்பாளா. என் கணவன் வாசலில் நின்று கண்ணகி என்று கூப்பிட்டு வர வேண்டும். நான் வாசல் கதவை திறந்தே வைத்திருப்பேன் என்று வாசல் கதவை திறந்தே வைத்திருப்பாளா. நாளை ஆகிவிட்டது, இனி என் கணவர் வரமாட்டார்.
வரமாட்டேன். காலை கோழி கூவுகிறது, சத்தம் கேக்குது. இனி என் கணவர் வரமாட்டார் வரமாட்டேன் என்று மீண்டும் கதவை சாத்துவாளாம். சில வேளை காலையில வந்து விட்டாள் என்று மீண்டும் கதவை திறப்பாளாம். பாவம். இப்படியாக கண்ணகி நித்திரையும் தான் மறந்தாள், அவள் தான் மறந்தாள். கணவன் சென்றவழி பார்த்திருந்தாள், பிள்ளை காத்திருந்தாள். பாவம் பாவம். பாவம். கண்களிலே நீர் வடிய, கண்ணீர் வடிய, சென்றபடி பார்த்திருந்தாள், பிள்ளை காத்திருந்தாள். இப்படியாக கணவன் வருவார் வருவார் என்று கண்கலங்கி கண்ணகி காத்திருந்தாள். ஆனால் இவள் விரதம் பலித்தது. என்ன சொல்றீங்க? கோவலன் வரப்போறானா? கோவலன் வரப்போகின்றான். எப்படி என்ன? மாதவியும் கோவலனும் இன்புற்று இருக்கையில் இவர்களுக்கிடையிலே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. மூதுதானண்ட சரி, இஞ்ச கட்டின மனுஷி கண்ணீர் விட்டாலேக்க அதுக்கு அங்க சந்தோஷமே கேக்குதா? அதுதான். சித்ரா பர்வதனத்திலே ஆமா, மாதவியும் கோவலனும் கடலாடுவதற்கு வந்தபொழுது ஓமண்ண மாதவி வேறு யாரோடையோ ஓடி போட்டா போல. அப்ப கனகாலங்களுக்கு பிறகு ஓமண்ண காவிரி ஆற்றை கண்டவன், ஓமண்ண அதன் இயற்கை அழகை ரசித்தவன். காவிரி பெண்ணே, கங்கையிலே பிறந்து சோழனை மணந்து கடலோடு புணர்கின்ற காவேரி என்று பாட பார்த்தாள் மாதவி. உடன கடற்கரையில ஆடத் தொடங்கினவா தென்னை மறந்து ஆடிக்கொண்டிட்டு கேட்க கடலையில வந்து இழுத்து கொண்டு போய் ஆல் குலோஸ்ட். அப்ப ஓஹோ, ஆஹா, யார் இந்த காவேரி? அதுதானே இதுவரை இல்லாத காவேரி. ஓ ஓ, மாதவிக்கு டவுட் வந்துட்டுது. இவர் பீச்சில் யாரையோ சைட் அடிக்கிறாரு. இவர் யாரோ ஒரு பெண் மீது காதல் கொண்டு பாடுகிறாள் என நினைத்து ஆமா தானும் ஒரு அரசலங்குமாரன் நினைத்து பாடினாள். பார்த்தான் கோவலன். பாதகி என்ன மாதவி யாரது? இப்பொழுதுதான் உன் சுய உருவத்தை கண்டு கொண்டேன். அவசரப்பட்டுட்டான். புதுதான் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்றது என்ன? நீ கனியர் குலத்திலே பிறந்தவள். உன் குலப்புத்தியை காட்டிவிட்டாய். உன் புத்தியை காட்டிவிட்டாய். என் செல்வமெல்லாம் பறித்துக் கொண்டாய். என் பொருள் எல்லாம் பறித்துக் கொண்டாய். இதுவெல்லாம் போதும் போதும், இதுவெல்லாம் போதும். இனி உன்னோடு வாழ மாட்டேன், இனி உன்னோடு வாழவே மாட்டேன் என்று மாதை விட்டு கண்ணையிடம் பெறுகிறான் கோவலன். அப்படி என்ன? நேர ட்ரெயின்ல வந்து ட்ரெயினால இறங்கி ஆட்டோ பிடிச்சோன்னு வாரேன். அதுவும் சும்மாவே வார ஒரு பாட்டு மேலே பாடிக்கொண்டு வார. என்ன பாட்டடா? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், கண்ணகிய நினைத்து வாழ ஒன்று, மாதவிய மறந்து வாழ ஒன்று. அவர் இந்த பாட்டேடா பாடிக்கொண்டு வேற. அப்ப இந்த பாடு பாடு வேற இருக்கிற நிலைமைக்கு இந்த பாட்டு தான் பாடுவார். வேற உங்க பாடன் பாப்பம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா.
இல்லை என்ன வாரு இப்படி கோவலன் வர்ற அப்ப எப்படி என்ன வாரு ஓமண்ணே கண்ணகி கண்ணகி என் அன்பு தெய்வமே பத்தினியே பத்தினியே உத்தமியே உத்தமியே உன்னை பரிதவிக்க விட்டேன் சீரிழந்தே சிறப்பிழந்தே செல்வமெல்லாம் தான் இழந்தேன் கண்ணகி கடைசியாக எனது வணிகர் குலத்துக்குரிய மானத்தையே இழந்து விட்டேன் கண்ணகி மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா வணிகர் குல மரபினிற்கே வசை தரவே பிறந்தேனே நான் வசை தரவே பிறந்தேனே மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா குஞ்சரம் மீதும் பஞ்சனை மேலும் குஞ்சரம் மீதும் பஞ்சனை மேலும் உதவிய காலம் ஓர் காலம் நான் உதவிய காலம் ஓர் காலம் மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது நான் ஒரு வாழ்வா நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா பஞ்சகியோடு வஞ்சனையானே நடைப்பிடமாய் மேலிந்தே நான் நடைப்பிடமாய் மேலிந்தேனே மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா நான் வாழ்வது தான் ஒரு வாழ்வா இப்படியாக வெந்து நொந்து வேதனைப்பட்டு கண்ணகியிடம் வருகின்றார் இஞ்ச பெற்றப்படாது போனது போனதுதான் அதுதானே நாங்கள் என்ன இழிச்ச வாயில் கதவெல்லாம் அடிச்சு பூட்டியாச்சு படலைக்கு ஆமை பூட்டும் போட்டு பூட்டியாச்சு நாயையும் அவிட்டு விட்டாச்சு உள்ளுக்கு ஒரு தரம் வெதையலாம் அதுதான் இது நீங்கள் ஆனால் கண்ணகி ஓடிப்போனால் கணவனின் கால்களிலே விழுந்தாள் கண்ணகி கண்ணகி என் கால்களிலா விழுகிறாய் கண்ணகி அதுதானே செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்து போட்டு வந்து நிக்கிறேன் என்ற காலிலேயா நீ விழுகிறாய் அதுதான் கண்ணகி தங்கச் சிலை போல இருந்த உன்னை தருக்குலைத்தவன் செல்வத்தோடு இருந்த உன்னை நான் சீரழித்தவன்
வாழ வேண்டிய உன்னை வாழாது வைத்தவன் கண்ணகி. கண்ணகி, நாம் இருவரும் இங்கே இருக்கக்கூடாது. இருவரும் சோழ நாட்டை விட்டு வேறு இடம் வந்தார்கள். ஆகா 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 அண்ணே, என்ன இடம் அண்ணே? பூமண்ணே, இது என் நாட்டவருக்கும் இறைவனாம் பூமண்ணே. தென்னாடுடைய சிவன் நிலந்தரிவில் இருக்கும் இடம். ஓம் நமச்சிவாய. வைகையாறு பாய்ந்தோடி பழம்பெருகி செழிப்பெற்று முச்சங்கம் அமைத்து தமிழை வாழ வைத்த இடம். இது பாண்டிய தேசம் என்னும் தேசம். பாண்டிய தேசம் என்னும் தேசம். இதை பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி செய்தானா. பாண்டிய தேசம் என்னும் தேசம் பல வளம் நிறைந்த நாடா. இது பண்புடை மன்னர்களை இந்த நாடா. பாண்டிய தேசம் என்னும் தேசம். இதை பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி செய்தானா. பாண்டிய 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 தேசம் என்னும் தேசம். இத்தகைய சிறப்புமிகு பாண்டிய தேசத்தை பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் நீதி தவறாது, தர்மம் பிழைகாது, மக்கள் மனம் கூணாது ஆட்சி செய்து வருகிறான். சரி, இந்த பாண்டிய தேசத்து மதுரமா நகரத்திற்கு கோவலனும் கண்ணகியும் வருகிறார்கள். சரி அண்ணே. இப்படியாக இவர்கள் இங்கு வந்தபோது இவர்களை வறுமை வாட்டியது. பாவம் அண்ணே. இச்சமயம் கண்ணகி தனது காற்றிலம்பு ஒன்றை கலற்றி இதை விற்று வாருங்கள் என வழி அனுப்புகின்றார். முதல்லோன்ன பொம்புல எங்கட பெண்டுகளண்டா. புருஷன் என்னதான் பாடுபட்டாலும் இதெல்லாம் எங்கட அம்மா தந்ததண்டு கலட்டி தாராளவையா. அதுதான் ஒட்டுக்கா பார்த்துட்டு தாரன் தாண்டாலும் தட்டாவே. அதுதான் என்ன. கோவலன் சிலம்பு விற்கச் சென்ற அதே சமயம் கோப்பெருந்தேவியின் காற்றிலம்பொன்று வஞ்சகத்தனமாக களவு போகின்றதே. பொறுங்கோ என்ன பொறுங்கோ. ஆர் இந்த கோப்பெருந்தேவி? கோவலனும் கண்ணகியும் தற்போது வாழ வந்திருக்கின்ற பாண்டிய தேசத்து மன்னனின் மனைவி. பாண்டிய நெடுஞ்செழியன் மனைவி. காட்சிலம்பே ஆட்டைய போடுறானண்டா. இவனை இப்படிப்பட்ட ஆளாயிட்டு யோசிச்சு பாருங்க. தான் சொல்றது யமனுக்கே விட்டிய பந்தி திராக்கலாம். அதுதான் என்ன. களவாடிய வஞ்சகன் தான் தப்பித்துக் கொள்வதற்கு வறுமையுடன் சிலம்பிடம் சென்ற கோவலனை கண்டான். கண்டவன் அரசிடம் ஓடினான். ஓடியவன் கல்வனை கண்டு விட்டேன் என்றான். அண்ணன், அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும் இந்த போட்டு கொடுக்கறதுன்றது இருக்குதானே அண்ணன். தானே நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறோம். அரசனோ எடுத்த எடுப்பில் அவனை கொன்று கொணர்க சிலம்பு என்றான். வேண்டாம் வேண்டாம் அரசே, வேண்டாம் நாடிலே வேண்டாம். செய்தி அறிந்த கண்ணகி என்ன என்ன சிலம்பு திருடி சென்ற கல்வன் என்று கொண்டு விட்டார்களோ? துன்பப்பட்டால் துடி துடித்தால் கதறி அழுதால் சீர்பெறும் மதுரை நகரில் சிலம்பத்தை வேட்க சென்றேன். கள்வனன்றே கொண்ட
விடமாட்டேன் விடமாட்டேன் என்று பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு சென்றாள். இவளை கண்ட அரசன், பெண்ணே நீ யாரே, எங்கிருந்து இங்கு வந்தாய்? பெண்ணே நீ யாரே, எங்கிருந்து இங்கு வந்தாய்? நீ வடியும் கண்களோடு என் முன்னே நிற்பவள் யாரு? கண்ணகி என்ற பேரு, சோழ நாடு என்ற ஊரு. கண்ணகி என்ற பேரு, சோழ நாடு என்ற ஊரு. என் கணவன் கோவலனை கொன்றதனால் இங்கு வந்தேன். என்ன? பெண்ணே, கல்வனை கொள்வது கொடுங்கோலாகாது. ஆராய்ந்து உணராத வேந்தே, என் கணவன் கல்வன் அல்ல. எப்படி? இதோ என் காட்சிலம்பில் உள்ளது மாணிக்கம். அரசே, உன் காட்சிலம்பில் உள்ளது யாது? இதோ என் காட்சிலம்பில் உள்ளது முத்துக்கள். உடனே கண்ணகி சபை நடுவே வீசி எறிந்தாளாம் சிலம்பை சிறி எறிந்தாளாம். வீசி எறிந்தாளாம் சிலம்பை சிறி எறிந்தாளாம். சிறி எறிந்தாளாம் சிலம்பை சிறந்தறிந்தாளாம். சிறி எறிந்தாளாம் சிலம்பை சிறந்தறிந்தாளாம். சிலம்பை சிறந்தறிந்தாளாம். சிலம்பை சிறந்தறிந்தாளாம். சிலம்பு சிதறியது. அதிலிருந்து மாணிக்கம் 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 வந்ததம்மா மன்னனும் பார்த்து மேலைத்தனமா. மாணிக்கம் வந்ததம்மா மன்னனும் பார்த்து மேலைத்தனமா. மாணிக்கம் வந்ததம்மா மன்னனும் பார்த்து மலைத்தனமா. மன்னனும் பார்த்து மலைத்தனமா. மன்னனும் பார்த்து மலைத்தனமா. இதை கண்ட மன்னன் தாழ்குடையான் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்டு யானோ அரசன் யானே கள்வன் யானே கள்வன். நான் அவசரப்பட்டு விட்டேன். நான் தவறளித்து விட்டேன். கடுகையின் நாயுள் கடுகையின் நாயுளென மயங்கி வீழ்ந்து மாண்டான். இதை கண்ட கோப்பெருந்தேவி நிலை உழைத்தாள். செய்வதறியாது திகைத்தாள். தவறளித்தவளென எண்ணி மன்னனோடு சேர்ந்து தானும் வீழ்ந்து மாண்டாள். இச்சமயம் கண்ணகியின் சீற்றத்தாள் மதுரை மாநகரமே பற்றி இருந்தது. என்னென்ன எல்லாற்ற கதையும் இப்படி போச்சு. கதை தொடங்க பல சந்தோஷமா தொடங்கினீங்க. என்ன இப்ப பார்த்தா இப்படி வந்துட்டு நிலைமை. இதுதான் தம்பியவர் சிலப்பதிகாரம் சொன்ன செய்தி. அப்போ என்னென்ன எல்லாரையும் எரிக்கிறதும் முடிக்கிறதும் ஒண்ணு. சிலப்பதிகாரம் உலகிற்கு உன்னதமான 3 வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துரைக்கின்றது. அப்படி என்னென்ன புதுசா சொல்ல போறீங்க? அதையும் ஒருக்கா சொல்லுங்கோவன் கேப்பம். அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பொருந்தும். ஏன் எங்கிட்ட நாட்டுக்கு அதை விட வடிவாப்பட்டது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது கோவலனுக்கு போல. கோவலனுக்கு மட்டுமில்ல, கோவலன மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கும் வாழ நினைக்கிறார்களுக்கும் இது வடிவா பொருந்தும். கவனமா இருங்கோ. யாராவது தெரியாம செய்திருந்தா
இந்த வில்லுப்பாட்டோட உதமரவும். அதுதான். மூன்றாவது என்னென்ன சாதுவா டோனை உயர்த்துறியல், புதுசா எதுவும் சொல்ல போறியல்? உரைசார் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். கண்ணகி. அந்த மாதிரி தெச்சாண்டா வெடி முத்தான் நான் எதிர்பார்த்தன. கதை தொடங்கி முடியும் வரை கடுகளவனதேனும் கரை படியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த தமிழ் பண்பாட்டில் கணவனை தெய்வமாக கொண்டு கற்புணரி காத்தவள் அந்த கண்ணகி. மங்கையர்கள் எல்லாம் வணங்குகின்ற மகத்தான தெய்வமானால், கற்புடை தெய்வமானால் நினைச்சு கூடி பார்க்கலாத. அதுவும் இந்த காலத்துல சான்ஸே இல்லையே. அதுதான் இன்று எங்கள் மத்தியில் கண்ணகி வழிபாடும் அவளுடைய பெருமையிலும் பேசப்பட்டும் போற்றப்பட்டும் வருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய பல இலக்கியங்கள் காலத்தால் கரையூன்றி போயின. ஆனால் சிலப்பதிகாரமும் சங்கமருவிய காலத்தில் தோன்றிய குடிமக்கள் காவியம், அதன் பேசுபொருள் அன்றல்ல இன்றல்ல என்றுமே காலத்தால் கரையாத காவியமாக மக்கள் மத்தியிலே நீங்கா இடம் பிடித்து கற்புடையவர்களை வாழ வைக்கும் என கூறி இவ்வளவு நேரம் எங்களுடைய செந்தமிழ் வில்லிசை குழுவர் ஆகிய எங்களுடைய வில்லிசனை கேட்டு மகிழ்ந்த உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் நன்றியினை கூறி நீங்கள் அனைவரும் மண்ணினல்ல வண்ணம் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறேன் கூறி வாழியவே பல்லாண்டு களம் வாழிய வாழிய வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே மங்கள 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 மங்களம் ஐங்கரனுக்கு மங்களம் ஆதிசிவனுக்கு மங்களம் கந்தனுக்கு மங்களம் கலைமகளுக்கு மங்களம் மங்கள 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 மங்கள. தராங்குதோம் 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 தராங்குதோம்